ஒரு ஆலோசனை, இந்த ஆர்வத்தை இன்னமும் வளர்த்தெடுங்கள். எங்களை மாதிரியான ப்ரொஃபஷனல் பேச்சாளர்களை அழைக்க வேண்டும் என்பது இல்லை. உங்களுடைய அரங்கங்களுக்குள் நீங்கள் பேசி பழகுங்கள். இந்த பேச்சு என்பது உங்களை புது புது எல்லைகளுக்கு அழைத்து செல்லும். இந்த பேச்சை வைத்துக்கொண்டு அடுத்த எல்லைகளுக்கு செல்வதற்கான அந்த வீரிய விதைகளாக இந்த 10 பேரும் என்னுடைய கண்ணுக்கு தெரிகின்றார். இவர்களை தெரிவு செய்து இங்கே பேச வைத்து அவர்களுக்கு இவ்வளவு உற்சாகத்தை நீங்கள் கொடுத்ததனால்தான் இவர்களால் பேச முடிந்தது. எப்போதுமே பேச்சாளன் தனித்தீவு அல்ல. உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் ஆல் இண்டியா ரேடியோவில் போய் பேசுவது. ஏனென்றால் ஒரு அறைக்குள் நம்மை பேச வைத்து விட்டு எல்லாரும் வெளியே இருப்பார்கள். நம் முன்னா எல்லாரும் இருக்கிற மாதிரி கற்பனை செய்து கொண்டு பேசுகிற போது அந்த பேச்சு மிகச் சுமாராகத்தான் இருக்கும். ஆனால் எதிரிலே இருக்கிறவர்கள் கைத்தட்டுகிற போது நமக்குள் வருகின்ற உற்சாகத்தினால் வருகிற பேச்சு புது புது எல்லைகளை தொட முடியும் என்பதற்கு இந்த 10 பேரின் பேச்சும் சாட்சி. அதற்கு நீங்கள் காரணம், நீங்கள் கொடுத்த உற்சாகம் காரணம். இந்த அளவில் மிகச்சிறப்பாக பேசியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நீங்கள் யாருக்கு அதிகமாக கைத்தட்டுறீங்களோ அவங்களுக்கு தீர்ப்பு தருவதாக நான் முதலில் சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாருக்குமே கைத்தட்டி என்னை கவுத்திருக்கீங்க. இப்போ அத்தனை பேருக்கும் கைத்தட்டல் வந்தது. எனவே நம் முன்னால் இருக்கிற கேள்வி, உண்மையிலேயே அறிவியல் முன்னேற்றத்தால் நமக்கு கிடைத்திருப்பது ஆக்கமா அழிவா? இது நாம் ஓட்டெடுப்புக்கு விடுகிற விஷயம் அல்ல. இத்தனை பேரும் பேசியதற்கு பின்னால் தீர்ப்பிலே என்ன சொல்ல போகிறேன்னா, நான் 2-3 விஷயங்களைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களுடைய தலைமுறைக்கு முன்னால் நடந்த சில செய்திகள் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். வரலாற்றை வைத்துத்தான் நிகழ்காலத்தை பார்க்க வேண்டும். இறந்த காலத்தின் துணையே இல்லாமல் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்த்தால் நாம் பார்வையற்றவர்களை விட மிக மிக மோசமான இருட்டில் வாழ்கிறவர்கள் என்று அர்த்தம். வருங்காலத்தை பார்ப்பதற்கு இறந்த காலத்தினுடைய துணை வேண்டும். உங்களுக்கு தெரியாத 1-2 விஷயங்களை ஒரு 10-15 நிமிஷங்களுக்குள் சொல்லுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். முதல்ல, இவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொய்யா? அறிவியல் நமக்கு அழிவை தரவில்லையா? ஹிரோஷிமா சம்பவத்தை பற்றி நினைக்காமல் இந்த தலைப்பை பேசவே முடியாது. என்ன நடந்தது? பேர்ல் ஹார்பரில் ஜாப்பனீஸ் குண்டு போடுகிறார்கள். நூற்றுக்கணக்கான அமெரிக்க கடற்படை மாலுமிகள் இறந்து போகின்றார்கள். அதுவரை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடாமல் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தது அமெரிக்கா. இதுதான் சரித்திரம். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஹிட்லர் ஒரு பக்கம் இருக்கிறார், சர்ச்சில் ஒரு பக்கம் இருக்கிறார். எல்லா நாடுகளும் அவர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கின்றன. ஹிட்லரோடு முசோலினி நிற்கிறார், சர்ச்சிலோடு எல்லா நாடுகளும் நிற்கிறது. அமெரிக்கா என்கிற பெரிய நாடு சொன்னது, எனக்கும் இந்த சண்டைக்கும் சம்பந்தம் இல்லை சார், என்னை விட்டுருங்க. ஒரு பக்கமும் ஈடுபடாமல் ஒதுங்கி நின்றது அமெரிக்கா. ஆனால் ஜப்பானியர்கள் அமெரிக்காவை போருக்குள் இழுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஹிட்லரின் பக்கம் நின்ற ஜப்பானியர்கள் அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பரில் குண்டு போடுகிறார்கள். தங்களுடைய தேசத்துக்கு ஏற்படுகிற அவமானங்களை அமெரிக்கா ஒரு நாளும் மறக்காது, மன்னிக்காது. அதுதான் வரலாறு. அந்த சம்பவம் நடந்தவுடனே அமெரிக்கா போருக்குள் நுழைந்தது. அவன் சலச்சலன்னு எல்லார மாதிரி மற்றவ மாதிரிலாம் சண்டை போட்டு டைமை வேஸ்ட் பண்ணல. ஒரே ஒரு குண்டு வெச்சான் ஆப்பு ஜப்பானுக்கு. முதலில் அழிந்தது ஹிரோஷிமா, அடுத்து அழிந்தது நாகசாக்கி. நடுவிலே இருந்தது 24 மணி நேரம் கூட கிடையாது. எது சாதித்தது? இந்த அணி சொல்லுகிறது, இதை சாதித்தது அவர்கள் கையிலே இருந்த அணு ஆயுதம் என்கின்ற கருவி. அந்த அணு ஆயுதத்துக்குள்ளே என்ன இருந்தது? நீங்கள் படித்திருப்பீர்கள். the fission process which happens in elements like uranium. அதுதான் அதில் நடந்தது. the fission என்பது எத்தனை மகத்தான சக்தியை வெளித்தள்ளுகிறது என்பதை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது அறிவியல் தானே. அப்படி கற்றுக் கொடுத்த அறிவியலினுடைய துணை வைத்து ஃபிஷன் ப்ராசஸ் ஆஃப் யுரேனியமிலிருந்து நாம் எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அட்டாமிக் பாம்பையும் பண்ணலாம் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தது அறிவியல் தானே. அதை அட்டாமிக் பாமாக உருவாக்கியது டெக்னாலஜி தானே. அது கையில் இருந்த காரணத்தினால்தான் அமெரிக்க அதிபர் அரை செகண்ட்ல முடிவு செய்கிறாரு, ஜப்பானுடைய 2 நகரங்களை தேர்ந்தெடுங்கள், இந்த குண்டுகளை செலுத்துங்கள் என்று. பறக்கிற விமானி அந்த 2 குண்டையும் தன்னுடைய விமானத்தில் லோட் பண்ணியிருக்காரு. இட் இஸ் a single person flight. அந்த விமானி ஒருவர் தான் அந்த விமானத்தில் இருக்கிறார்.
அவருடைய மேப் சொல்லுகிறது, ஹிரோஷிமாவுக்கு பக்கத்தில் வந்து விட்டோம். அவர் என்ன செய்தார்? லட்சக்கணக்கான பேரை கொல்லுவதற்கு பழைய கால சண்டைனா எவ்வளவு வில்லு, எவ்வளவு வேலு, எவ்வளவு ஆயுதம், சண்டை போட்டு ரத்தம் வழிய இப்படிலாம் தான் அழிவு நடந்தது. ஆனால் ஹிரோஷிமாவுக்கு நடந்த அழிவுக்கு முன்னால் அந்த விஞ்ஞானி செய்தது ஒரே ஒரு வேலை தான் செஞ்சார். It took roughly about 30 seconds for him. என்ன செய்தார்? ஒரே ஒரு பட்டனை அமுக்கினார், அவ்வளவுதான். ஒரே ஒரு பொத்தானை அமுக்கினார். அது போதுமானதாக இருந்தது அந்த முதல் அணுகுண்டு ஹிரோஷிமா நகரத்தில் விழுவதற்கு. ஹிரோஷிமா நகரத்தில் விழுந்த குண்டு என்ன செய்தது என்பதை இந்த அணியில் சொன்னார்கள். ஒரு பெண் முழுமையடைவது அவளுடைய தாய்மையால். எத்தனை ஜப்பானிய பெண்கள் தாயாகின்ற வாய்ப்பையே இழந்தார்கள் என்று சொன்னார். ஒரு பெண் முழுமையடைவது தாய்மையினால் தானா அப்படின்றது வேற பட்டிமன்றத்துக்கான விவாதம். அதனால் அதை நான் தொட விரும்பவில்லை. ஆனால் இந்த விபத்து நடந்தது. தாய்மை பேரை ஜப்பானிய பெண்கள் இழந்தார்கள். அது கூட பரவாயில்ல. குழந்தை பிறக்காமல் இருப்பது என்பது ஒன்றும் பெரிய சாபம் அல்ல. ஆனால் பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட ஆபத்து ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த அணு ஆயுதத்தினுடைய வீரியம் இருந்தது. கருவிலே இருந்த குழந்தை அல்ல, இனி வருங்காலத்தில் பிறக்க போகிற குழந்தைக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற அளவு, அந்த குரோமோசோமல் டிசார்டரை ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த அணுகுண்டு இருந்தது. இன்றளவும் அந்த பரம்பரையை சார்ந்த குழந்தைகள் உடற்கூறுகளோடு குறைபாடுகளோடு பிறக்கிறார்கள் என்று சொன்னால் இது விஞ்ஞானத்தினுடைய அழிவுக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா என்று இவர்கள் சொன்னார்கள். இந்த விவாதத்தை மறுக்கவே முடியாது. என்ன சொல்லி மறுப்பீங்க? இதை மறுக்க முடியாது. அப்புறம் நிறைய கூடுதலான விஷயங்களை சொன்னார்கள். ஃபேஸ்புக் மாதிரியான சாதனங்கள், செல்ஃபோன் மாதிரியான சாதனங்கள், இட்ஸ் அ டைம் கில்லர். அது உண்மைதான். இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுனா அது ஒரு திருவிழா. இந்த கருப்பாக டப்பா மாதிரி ஒரு கேமரா இருக்கும். அதை ஒரு ஃபோட்டோகிராஃபர் வச்சுருப்பார். அவரெல்லாம் நாங்கள் விழுந்து விழுந்து கவனிச்சிருக்கோம். ஏன்னா எங்களெல்லாம் யார் ஃபோட்டோ எடுத்தாங்க? அவர் வீட்டுக்கு வந்தாக்க எல்லோரும் அணி அணியாக நின்று ஃபோட்டோ எடுத்துப்போம். தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, அது பக்கத்து வீட்டில் ஒரு சொரினா இருக்கும், அது எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துப்போம். அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வேஷம் போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. கிருஷ்ணர் வேஷம் போட்டு, முருகர் வேஷம் போட்டு. அந்த ஃபோட்டோ எடுக்கிற நாள் திருநாள் எங்களுக்கெல்லாம். அது ஃபோட்டோ எடுத்து முடிச்சப்பறம் உடனே பிரிண்ட் பண்ணி கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த ஃபிலிம் ரோல் முடிஞ்சால் தான் அவர் பிரிண்ட் போடுவார். அது ஃபிலிம் ரோல் முடிகிற மட்டும் நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு காத்துட்ருப்போம். தினம் அவரை கேட்போம், ரெடி ஆகிடுச்சா. அது ஒரு மாதிரி அந்த ஃபிலிம் ரோல் முடிஞ்சு அவர் இருட்டு அறைக்குள்ளே அவர் பூந்து அதை கழுவி, அது கருப்பு வெள்ளை படமாகத்தான் இருக்கும். அதை கொண்டு வர அன்னைக்கு நாங்கள் ஒரு சந்தோஷப்பட்டிருக்கோம் பாருங்கள். அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை கிடையாது. இதில் எங்கள் அக்கா என்ன சதி பண்ணிட்டான்னா, முதல்ல எனக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்தினுடைய அதிநவீன நாகரிக உடையான பெல்பாட்டம் குர்த்தா போட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். எங்கள் அக்கா சதி வேலையின் காரணமாக கிருஷ்ணர் வேஷத்தும் போது எனக்கு போட்ட நாமத்தை அழிக்கவே இல்லை. நான் நாமம் போட்டுக்கிட்டு பெல்பாட்டமோட ஒரு ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இப்போவும் வச்சுருக்காங்க. நான் எகிரி பேசினா எங்கள் அக்கா உடனே அந்த ஃபோட்டோவை காமிப்பா, அடக்கமாக இருந்து. இந்த மாதிரி சதி வேலையெல்லாம் நடக்கும். இப்போ நீங்கள் எப்படிலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க? உங்களை பல்லு விளக்கினா ஒரு ஃபோட்டோ, பரோட்டா தின்னா ஒரு ஃபோட்டோ, அதை உடனே அப்டேட் பண்ண வேண்டியது. ஐ எம் ஷாப்பிங் வித் மம் அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கு. ரேஷன் கடை வாசலில் நின்றுட்டு. இதில் என்ன இவ்வளவு பந்தா? அதுவும் இந்த ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு ஒன்று போடுறாங்களே, அதெல்லாம் அந்தந்த ஆட்களா? என்ன மாதிரிலாம் ஃபோட்டோ போடுறாங்க? யாரும் ஃபேஸ்புக் ஃபோட்டோ அளவு அழகாக இருக்கிறதும் கிடையாது, ரேஷன் கார்டு ஃபோட்டோ அளவு யாரும் அசிங்கமாக இருக்கிறதும் கிடையாது. நடுவில் எங்கேயோ இருக்கோம் நாமெல்லாம். இந்த தன்னைத்தானே வெளிக்காட்டுதல் என்பது இன்றைக்கு சாதனங்களினால் மிக அதிகமாகிவிட்டது. ஒரு வீட்டுக்குள் அம்மா, அப்பா, மகன், மகள் 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசலை. 4 பேரும் அவங்கவுங்க செல்ஃபோனில் யாரோட பேசிட்டு இருக்காங்க. இப்போ தொலைவில் இருப்பவர்களை அருகே கொண்டு வருகிறது சாதனங்கள், அருகே இருப்பவர்களை விலக்கி விடுகிறது. இதைத்தான் இவங்க சொல்றாங்க. பக்கத்திலே இருப்பவனை பார்க்கறதுக்கு முடியலையே சார். பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு உங்க ஒப்புறான யாருக்குமே தெரியாது. சிட்டியில் இவன் தான் சொல்லுவான், ஆஸ்திரியாவில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் நான் 20 வருஷம் கழிச்சு தேடி கண்டுபிடிச்சேன். அட போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற பேர் உனக்கு தெரியல, நீ ஆஸ்திரியாவில் இருக்கிறவனை கண்டுபிடிச்சேன்னு கண்டுபிடிக்காட்ட என்ன? அப்போ அண்மையில் இருக்கிறவர்களை இழந்து விடுகிறோம், தொலைவில் இருக்கிறவர்களை பெறுவதாக கற்பனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
இந்த சமூகத்தில் திட்டு வார்த்தைகள் இவ்வளவு இருக்கிறது என்பது நமக்கு எப்படி தெரியும்? கெட்ட வார்த்தை எல்லா லாங்குவேஜ்லேயும் உண்டு சார், எல்லா லாங்குவேஜ்லேயும் கெட்ட வார்த்தை உண்டு. கொஞ்சம் அந்த கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறவர்களை நீங்கள் பொதுவாக எங்கே பார்ப்பீங்க? இது சாராய கடை வாசலில் பார்க்கலாம், இந்த மாதிரியான இடங்கள். அப்போ நம்ம என்ன நினச்சோம்? கெட்ட வார்த்தை என்கிறது படிக்காதவன் தான் ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துவான் என்று நாம் நினைத்தோம். இன்றைக்கி நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா அதில் இல்லாத கெட்ட வார்த்தை எதுவுமே கிடையாது. அவன் பூரா படித்தவன் தானே, அவன் பூரா படித்தவன் தானே, அத்தனை கெட்ட வார்த்தையும் எழுதும். எழுத்தாளர்கள் கெட்ட வார்த்தை எழுதுறாங்க. ஒரு எழுத்தாளருக்கு விருது கொடுத்துட்டா உடனே 10 எழுத்தாளர் மானங்கெட அவனை திட்டுறோம். எல்லாத்துக்கும் என் கருத்தை சொல்லுவேன்னு ஒரு கோஷ்டி நிற்குது இன்டர்நெட்ல. உன் கருத்து கேட்கலையா? எவருமே கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டான், உடனேயே போய் ஒரு கருத்தை சொல்லணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, முந்தா நாள் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்து போனார். எங்களுடைய நினைவில் மரணம் என்பது எப்படி தெரியுமா? அழுகை தான் எங்களுக்கு. எந்த மரணம் நடந்தாலும் அந்த வீட்டுக்கு போனால் அப்படி அழுவாங்க. கொஞ்சம் இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரியும், அழுகை சத்தம். இன்னைக்கு அவர் இறந்து போயிருக்காரு. அவரோட பொண்ணு வந்து அழற மாதிரியான ஒரு ஸ்மைலியை போட்டு ஐ லாஸ்ட் மை டேட்னு ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணியிருக்கு. அடிப்பாவி மவளை, இது என்னது? இது எதுக்கு தான் அப்டேட் பண்ணுறதுன்னு ஒரு இது இல்லையா? இது எல்லாமே அறிவியல் சாதனங்கள் நமக்கு தருகிற பிரச்சனை தானேன்னு இவங்க சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த அணியில் பேசின ஒரு நண்பர் சொன்ன விஷயங்களை இந்த அவை மிகுந்த கவனத்தோடு குறித்து கொண்டிருக்கின்றது. உணவில் ஏறிவிட்ட நஞ்சு, அதற்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் தான காரணம் என்று சொன்ன கருத்தை மறுக்கவே முடியாது. இந்த அணியில் பேசுகிற போது இவர்கள் சொன்னார்கள், உழவனுக்கு ஒரு பயிரை குறுகிய காலத்தில் அறுவடை செய்வது எப்படி என்று தெரியாது, அதை விஞ்ஞானம்தான் வந்து சொல்லிக் கொடுத்தது என்று சொன்னார்கள். நண்பர்களே, அந்த கருத்து தவறானது. இந்த தேசத்து உழவனுக்கு 4000 ஆண்டு கால அனுபவ அறிவு உண்டு. 4000 ஆண்டு கால அனுபவ அறிவு கொண்டவன். உங்களுடைய தாத்தா யார், தாத்தாவுக்கு தாத்தா யார், அத்தனை பேரும் விவசாயியா இருந்தவன் இந்த தேசத்தில். அவனுக்கு என்ன தெரியாது? அவனுக்கு என்ன தெரியாது? எப்பவுமே நெல் ஒரு போகம் போட்டா அடுத்த போகத்துல நெல்லை போட மாட்டான் இந்திய விவசாயி, வேற ஏதாவது ஒன்று போடுவான். எதுக்குயா? நெல்லு தானே. அப்போ உனக்கு ப்ராஃபிட்டு, நெல்லு தானேங்க ப்ராஃபிட்டு. நெல்லை போட 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 லாபம். ஆனால் ஒரு போகம் நெல் போட்டால் அடுத்த போகம் போட மாட்டாங்க. ஏன்னா இந்த கிராப் ரொட்டேஷன்ற வார்த்தை அவனுக்கு தெரியாது. ஆனால் அதை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவன் இந்த தேசத்தினுடைய விவசாயி. மண் தன்னுடைய சத்தை இழந்தால் அதற்கு ஏற்ற பயிரை ஒரு போகம் போட்டாக்க சத்து திரும்பி வந்துடும், அடுத்த போகத்தில் நெல்லை போடலாம் என்று என்கின்ற அறிவு கொண்டவன் இந்த தேச விஞ்ஞானி. ஒரு பழமொழி சொன்னான் ஒருத்தன், ஒரு பழமொழி சொன்னா, ஒரு உழவன் நுனி வீட்டுக்கு, நடு மாட்டுக்கு, அடி மண்ணுக்கு அது என்னன்னு கேட்டான். வேளாண் விவசாய அண்மையில் மறைந்த நம்முடைய நம்மாழ்வார் ஐயாவிட்ட கேட்டான். அதை நுனி வீட்டுக்கு, நடு மாட்டுக்கு, அடி மண்ணுக்கு அது என்ன? அவருக்கு பதில் தெரியல. அது நம்ம நெல் பயிர் தான். நுனியிலே இருக்கிற நெல்மணி வீட்டுக்கு போகும், நடுவிலே இருக்கிற வைக்கோல் மாட்டுக்கு போகும், கீழே இருக்கிற பகுதி பயிர் மண்ணிலேயே மக்கி அந்த மண்ணுக்கே உரமாகும். இதை சொன்ன விவசாயி படித்தவங்க கிடையாது. அதே விவசாயி ஒரு விடுகதை போட்டான். பழம் காயாகும் எப்போது? எப்படிங்க பழம் காயாகும்? காய் தானே பழமாகும். பழம் காயாகும் எப்போது? எலுமிச்சம்பழம். எலுமிச்சம் பழமாக அது பழுத்த பிறகு அதை ஒரு காயா நம்ம போடுறோம், அது காயாயிடுச்சு. அது காய் ஆனதற்கு என்ன செய்யறோம்? உப்பை போடுறோம். உப்பை போட்டால் the process will reverse itself. அந்த உப்பைத்தான் ரசாயன உப்பாக்கி நீங்கள் மண்ணில் போட்டால் எதுவுமே மக்காது, மண் செத்து போகும் என்பதை விவசாயி ஒருவன் தான் நம்மாழ்வாருக்கு சொல்லிக் கொடுத்தான். இந்த தேசத்து விவசாயி விஷயம் தெரியாதவன் அல்ல. ஆனால் அவன் நம்ப வைக்கப்பட்டான். பன்னாட்டு நிறுவனங்களினால் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை போட்டாத்தான் லாபம் என்பது ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த தொழில்நுட்ப சிந்தனை. அது ஒரு தவறான சிந்தனை. இப்போதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முழிச்சுக்கிட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அதற்குள் உணவு நஞ்சாகி போய்விட்டதே என்று இந்த பிள்ளைகள் கவலைப்பட்டார்கள். சாப்பாட்டுக்கு தானேங்க இவ்வளோ வேலை செய்கிறோம், சாப்பாடே விஷமாயிடுச்சுன்னா
இதுதானே உங்களுக்கு அறிவியல் கொடுத்திருக்கு என்று கேட்ட கேள்வியை புறம் தள்ளிவிட முடியாது. அந்த கேள்வியை இந்த மன்றம் பதிவு செய்து கொள்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? அப்ப கண் விழித்து விழுத்து விழுத்து ஆயிரம் ஆயிரம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததெல்லாம் வீணா? அதைத்தான் இவங்க கேட்டாங்க, அதைத்தான் இவர்கள் கேட்டார்கள். எத்தனை விஞ்ஞானிகள் இரவு பகலாக இன்னமும் ஆராய்ச்சி கூடங்களில். நான் சந்தித்த ஒரு தமிழர் அமெரிக்காவில் இருக்கிற ஃபைசர் என்ற நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அவரை பார்த்தபோது அவருடைய மனைவி சொன்னார், அவர் வீட்டுக்கே வரமாட்டார். அவர் கேளிக்கைக்காக வெளியில் இருக்கிறவர் இல்லை. ஒரு விஞ்ஞானி தன்னுடைய கண்டுபிடிப்பினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிற போது அவனுக்கு சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது, குடும்பம் கிடையாது, குழந்தை கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் கண்டுபிடிப்பின் இறுதி கட்டத்தில் இருக்கிறார். காலையில் ஒரே ஒரு இமெயில் மனைவிக்கு அனுப்புகிறார். எப்போதென்றால் அவர் வாஷ்ரூமில் இருக்கிற போது மனைவிக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறார். அந்த ஒரு நிமிஷம்தான் அவருக்கு நேரம் இருக்கிறது. மற்ற 24 மணி நேரத்தில் தூங்குவதற்கு 3 மணி நேரத்தை எடுத்துக்கொள்கிறார். மற்றபடி அவர் ஆராய்ச்சியில் மாத்திரமே இருக்கிறார். என்ன ஆராய்ச்சி? கேன்சர் வந்தவர்களுக்கு, உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்காவது கேன்சர் வந்தால் உங்களுக்கு தெரியும், கீமோதெரப்பி கொடுக்குறோம். கீமோதெரப்பி என்ன செய்கிறது? கதிர்வீச்சினால் கேன்சரஸ் செல்ஸை கீமோதெரப்பி, அந்த ரேடியேஷன் கொல்லுகிறது. ஆனால் அந்த கதிர்களுக்கு தெரியாது எது கேன்சரஸ் செல், எது நான் கேன்சரஸ் செல் என்பது கதிர்களுக்கு தெரியாது. கேன்சரஸ் செல்ஸை அழிக்கிற போது கீமோதெரப்பி நான் கேன்சரஸ் செல்ஸையும் அழித்து விடுகிற காரணத்தினால் சிகிச்சைக்கு உட்பட்டவர்களுக்கு பல்வேறு விதமான பக்க விளைவுகள், முடி கொட்டி மொட்டையாகிறார்கள். எந்த சோற்றையும் சாப்பிட முடியாமல் அவர்கள் வாந்தி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். உடல் நலிகிறது. எனக்கு ரேடியேஷனும் வேணாம், கீமோவும் வேணாம், கேன்சர்ல நான் சாகிறேன் என்று கதறுகிற பேஷண்ட்ஸை நீங்கள் ஒருவேளை சந்தித்திருந்தால் இந்த விஞ்ஞானி செய்கிற ஆராய்ச்சியினுடைய நுட்பம் உங்களுக்கு புரியும். அவர் என்ன ஆராய்ச்சி செய்கிறார் என்றால், the radiation that you emanate during chemotherapy will identify cancerous cells and destroy only cancerous cells and leave the non-cancerous cells. இது மாத்திரம், இது இந்த சோதனையினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கார். அவர் சாப்பாடுறது இல்லை, அவர் தூங்குறது இல்லை, அவர் மனைவியை பார்க்கறதே கிடையாது, பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னு அவருக்கு தெரியாது. இந்த ஆராய்ச்சியில் ஒருவேளை அவர் வெற்றி பெற்று விட்டால் என்ன நடக்கும்? எங்கோ இருக்கிற லட்சக்கணக்கான கேன்சர் நோயாளிகள் சிரிச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டல் போயிட்டு கீமோதெரப்பி எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியில் வர முடியும். இதை விட பெரிய சேவை மனித சமூகத்துக்கு என்ன இருக்க முடியும் இல்லையா? அந்த ஆராய்ச்சி எல்லாம் வீணா என்று இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள். எவ்வளவு உயிர்களை காப்பாற்றி எடுத்திருக்கிறது. பாரதியார 39 வயசுல நம்ம பறி கொடுத்துட்டோம். சாதாரண டயரியால மனுஷன் செத்து போனோம். சரியா? மருந்து கண்டுபிடிக்கல. இன்றைக்கு இருக்கிற மருந்துகள் அன்றைக்கு இருந்தால் நம்முடைய பாரதியாரை 100 வருஷம் நம்மால் வாழ வைத்திருக்க முடியும் இல்லையா என்று இவர்கள் கேட்கிறார்கள். இப்போ 2 பக்கத்து விவாதங்களையும் தள்ளிவிட முடியாது. அப்போ தீர்ப்பு என்ன? 2 நிமிஷம். அதற்கு தான் நான் முதல்ல சொன்னேன், சரித்திரத்தை வைத்துக்கொண்டு தான் எதிர்காலத்தை பார்க்க முடியும். இறந்த காலத்தின் துணை இல்லாமல் எதிர்காலத்தை பார்த்தால் அந்த பார்வை முழுமையானதாக இருக்க முடியும். இப்போ அறிவியல் நமக்கு பிரச்சனைகளையும் கொடுத்திருக்கிறது, நன்மைகளையும் கொடுத்திருக்கிறது. இவர்கள் அடுக்கிய எவ்வளவோ நன்மைகளில் மின்சாரம் என்பது எத்தனை பெரிய மகத்தான கண்டுபிடிப்பு. கரண்ட் போகிற நேரத்தை விட்டுருங்க, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் புவர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர். ஆனால் மின்சாரம் எவ்வளோ பெரிய விஷயம். ஐடாஸ் கடர் 1894 மரத்தடிகளில் இந்த தேசத்து பெண்களுக்கு பிரசவம் பார்த்திருக்கிறார். ஒரே டாக்டர் இந்தியாவில் இருந்த ஒரே பெண் டாக்டர் அவங்க தான். அப்போ ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 20,000 பிரசவத்தை பார்ப்பாராம். மின்சாரம் கிடையாது. மின்சாரம் வந்த போது அவர் சொன்னார், இனிமேல் இந்திய தேச பெண்களுக்கு கவலையே இல்லை, அவர்களுடைய பிரசவத்தில் ஆபத்து இருக்காது என்று ஐடாஸ் கடர் சந்தோஷப்பட்டார். எத்தனை பெரிய கண்டுபிடிப்பு, எத்தனை பெரிய கண்டுபிடிப்பு. நியூட்டனுடைய கண்டுபிடிப்பு, ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்பு, மகத்தான கண்டுபிடிப்புகள், மருந்து சம்பந்தமான கண்டுபிடிப்புகள், தொலைத்தொடர்பு சம்பந்தமான கண்டுபிடிப்புகள். ராமானுஜன் கணக்கு போட்ட போது பல வருடங்களை வேஸ்ட் பண்ணியிருக்காரு. சில தியரம்ஸை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரியாம அதையே திரும்ப திரும்ப கண்டுபிடிச்சிருக்காரு சார். அவரை மாதிரியான ஒரு மேதைக்கு தெரியல, சில தியரம்ஸ் எல்லாம் ஏற்கனவே அவர் திரும்ப உட்காந்து கண்டுபிடிக்கிறார். அவர் வாழ்ந்ததே 30 வருஷங்களுக்கு தான். அவர் மாத்திரம் ஏற்கனவே கண்டுபிடிச்சதுக்கான நேரத்தை வேஸ்ட் பண்ணலன்னா இன்னும் புதுசா கணக்கில் எவ்வளோ கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏன் அவருக்கு தெரியல?
ஏன் அவருக்கு தெரியல? ஏன் தெரியவில்லை? ஒரு இன்டர்நெட் இல்ல, கூகுள் என்கிற கடவுள் அப்போது இல்லை, அவ்வளவுதான் காரணம். கூகுள் என்ற கடவுள் அன்றைக்கு கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம் என்பதை மாதா பிதா கூகுள் தெய்வம் என்று மாற்றிக்கொண்டிருக்கிற காலகட்டம் இது.